ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். வவ்வால் மீன் குழம்பு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டேன். என்கிட்ட வந்து இப்போ வெந்தயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் போடல. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுருவேன், அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுடுவேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பூண்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம்ன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டுறேன். இப்போ வந்துட்டு புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம புளி கரைசலும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டு நம்ம வந்து நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் வந்து கரைச்சி விட்றேன். இது வந்து நம்ம கரைக்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம குழம்புல அப்படியே ஊற்றின போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து தக்காளி வந்து நல்லா கிரேவியாக, அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன்னா அதுலேருந்து தண்ணி வந்து தானாக இது மாதிரி நல்லா குழஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இது வந்து நான் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கிச்சன் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ ஒரு கையிலே வச்சு எடுத்துன்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள் போட்டேன். நான் மிளகாத்தூள் போட்டோன்னு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்துட்டு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருவேன். இல்லைன்னா காரம் பார்த்துட்டு நம்ம கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு புளி. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் நல்லா குழஞ்சிருச்சா, நல்லா குழஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, அதனால் கொஞ்சம் உட்காந்ததுனால கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் வந்து அந்தளவுக்குலாம் அடி பிடிக்கல, லைட்டாக தான் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கிரேவி ஆகிடுச்சா. இப்போ வந்து நான் வந்து இந்த புளி தண்ணி வந்து இதில் வந்து கடாயில் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்ற வேண்டியது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் தான் மீன் போட போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன்.
அவ்வளோதான். நான் வந்து ஓரளவுக்கு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்மளே நம்ம சமையலை வந்து பெருமையாக சொல்லிக்கூடாது. அதனால் சாப்பிட்டு தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் மீனை. ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ தான் எடுத்தேன். நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒட்டிக்கிச்சு ஒன்றோட ஒன்று. நான் இதை கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சோன்னா தனித்தனியாக அழகாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் மீன் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆனான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் மீன் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம தலைவருங்களை நான் வந்து குழம்புல போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தோசைக்கு மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவருங்களை உள்ளே போட்டாச்சா. இது வந்து ஒரு சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய மீன் குழம்பு ரெசிபி. உங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்டைல் தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தோசை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மீன் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். ஒரு வழியாக எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, டயர்டாகிடுச்சு. ஓகே, மீன் குழம்புக்கு தோசை தான். நான் வந்து காலையில் லேட்டாக சாப்பிட்றேன். அதனால் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்கும். மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் தோசை மீன் குழம்பு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சுடுது ஃப்ரெண்ட்ஸ். தோசையில் மீனை கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்லலை, நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. மீன் பார்த்திங்கன்னா கரெக்டான நம்ம வந்து லாஸ்ட் டைமாக வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சொன்னதுக்கப்புறம் கரண்டியில் ஓட்டணும். அந்த டைமில் மீனை போட்டோம்னா மீனையும் நல்லா இறங்கும். மீனை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னா மீனும் கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைல்லாம் வந்து மீன் குழம்பு வைக்க தெரியும் அப்படின்றது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.